நீங்க வந்து நிறைய எழுதியிருக்கீங்க. ஆனா அந்த படைப்புல எல்லாம் ஆ, உங்களுடைய எழுத்து எல்லாமே உங்களுக்கு பிடிக்கத்தான் செய்யும். ஆனா அதுல உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒன்று அப்படின்னு கேட்டாக்க நீங்க எதை சொல்லுவீங்க? ஏன்? நீங்க முதல்லயே சொல்லிட்டீங்க. ஒரு படைப்பாளிக்கு அவன் எழுதுற எல்லா படைப்புகளுமே அவருடைய சொந்த குழந்தைகள்ல எந்த குழந்தைய பிடிக்கும்னு கேட்கிற மாதிரி ஆமா. ஒரு வினாவா தான் இருக்க முடியும். ஆனா எனக்கு என்னை பொறுத்தவரை நான் 79ல சிறுகதைகள் தான் எழுதிக் கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு ஆனால் என்னுடைய மனதுல ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை இருந்தது. என்னுடைய அம்மாவினுடைய வாழ்க்கை மிக ஆ துன்பத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கை. ஆனால் அதை வென்றெடுத்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தானே அமைத்துக் கொண்டார்கள். அதாவது அந்த காலத்துல 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்துல இளமை மனம், விதவை ம். நிலை, அப்புறம் கல்வி மறுப்பு இதெல்லாம் பெண்களுக்கு அதிகமா இருந்தது. ம். எல்லா தடைகளும் அவர்களுக்கு வந்த பொழுதும், அந்த தடைகளை எல்லாம் கடந்து அவர்கள் கல்வி அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தால தன்னை தானே அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். அவ்வளவு தடைகள் வந்தன. ஆனாலும் தன்னைத்தானே சீரமைத்துக் கொண்டு அவர்கள் நல்ல உயர்கல்வி பயின்று ஒரு தலைமை ஆசிரியராக தன்னை உயர்த்திக் கொண்டார்கள். என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்த மிகச்சிறந்த ஒரு ஆளுமை அவர்கள். அதாவது அம்மாங்கிறதுக்காக சொல்லல. அது ம். ஒரு சிறந்த ஒரு ஆளுமை. அதாவது மறைக்கப்பட வேண்டிய ஒரு ஆளுமை. ஏனென்றால், அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்த பொழுது, அந்த ஊர்ல மிகச் சாதாரணமான ஊரு. வீடு வீடா போய் பெண்கள் எல்லாம் படிக்க வரணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படி போய் அவங்கள மோட்டிவேட் பண்ணி அப்படியெல்லாம் செய்திருக்காங்க. நெறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அப்புறம் அவர்களுடைய வாழ்க்கையே அந்த இவ்வளவு படிநிலைகள தாண்டி வந்திருக்கு. அதனால அத பயோகிராஃபியாக எழுதாமல், ம். ஒரு வாழ்க்கை வரலாறாக எழுதாமல், அதை ஒரு புனைவாக ஒரு நாவலாக எழுத வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாள் என்னுடைய ஆசை. அது 2012க்கு அப்புறம் தான் நிறைவேறி 2014லே யாதுமாகி அப்படிங்கிற தலைப்புல அதை நான் நாவலாக வெளியிட்டேன். அதுல இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா புகைப்படங்கள், அந்த மாரி நெறைய புகைப்படங்கள். அந்த காலத்துல அம்மாவுடைய சேகரிப்புல இருந்த நெறைய புகைப்படங்கள, பழைய கருப்பு வெள்ளை புகைப்படங்களை அதிலே சேர்த்தேன். அத லீனியரா நேரடியாக கதை சொல்லும் போக்கிலே அல்லாமல், கால வரிசையை மாற்றி கலைத்து போட்டு, ம். கதை சொல்றது வேற வேற ஆட்கள் மாரி மாற்றி போட்டு, அப்படி அமைத்திருந்தேன். அது என்னுடைய மனதுக்கு நேரடியான பயோகிராஃபி இல்லை என்றாலும் கூட, அதை பயோபிக் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதுல ஒரு தன்மை இருக்கு. தெரிந்தவர்களுக்கு தெரியும் அவ்வளவுதான். மற்றபடி அத நான் ஒரு நாவலா தான் எழுதியிருக்கேன். அதை என்னுடைய தோழியும், ஆங்கில பேராசிரியருமான டாக்டர் காதம்பரி அவர்கள் ஆங்கிலத்திலேயும் தேவி த பவுண்ட்லெஸ் அப்படிங்கிற தலைப்புல அவ அந்த கதாநாயகியினுடைய பெயர் தேவி. அதனால ம். தேவி த பவுண்ட்லெஸ் நான் யாதுமாகி என்று போட்டிருந்தேன். மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதான் இன்று வரை என்னுடைய நெஞ்சுக்கு எவ்வளவுதான் எழுதினாலும் கூட இப்போ முந்தா நாள் கூட ஒரு சிறுகதை எழுதினேன். எவ்வளவு எழுதினாலும் கூட என்னுடைய மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் செய்து விட்டேன். என்னுடைய தாய்க்கு நான் எழுப்பிய ஒரு நினைவு சின்னமாக நான் அதை மனதுக்குள்ளே போற்றிக் கொண்டிருக்கிறேன். ஆஹா, அருமை. ம். இலக்கியங்கிறது வந்து ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு கருவி அப்படின்னு நம்புறீங்களா? உங்க படைப்புகள் வந்து சமூகத்துல ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நீங்க எப்பவாவது உணர்ந்திருக்கீங்களா? அது காலம்தான் பதில் சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நம்ம சமூக மாற்றத்துக்காக நம்ம எழுதுறது இல்ல. சமூகம் நம்மகிட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அதுல ஒரு பிரச்சனை வரும். நான் என்னுடைய கதைகளை எல்லாம் பற்றி ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். சில விஷயங்கள் நம்மை பாதிக்கும். பாதிக்கும்னா நேரடியா பாதிக்காது. நேரடியா பாதிப்பதும் உண்டு. மறைமுகமாக மற்றவர்களுடைய துன்பம், மற்ற சமூக சிக்கல்கள், இதை பார்த்து நாம் வருத்தப்பட்டு அதற்காக கண்ணீர் வடிப்பதும் உண்டு. அந்த மாரி சமூக தாக்கங்கள்னால என்கிட்ட இருந்து கதைகள் பிறக்கின்றனவே தவிர, சமூகத்தை சீர்திருத்த வேண்டும் அப்படின்னு நினைத்துக் கொண்டு, எழுத்தினால சமூகத்தை அதான் பென் இஸ் மைட்டியர் தேன் த சோர்ட் அப்படின்னு ம். சொல்லுகிறார்கள். ஆனால் ம். அதற்கு காலம் இப்ப பாரதி எழுதி எவ்வளவோ காலம் கழித்து பாரதியினுடைய பாடல்கள் சமூக மாற்றத்தை உண்டாக்கின அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பக்கத்திலே போ முடியாது. அதனால காலம் தான் சொல்ல வேண்டும். யாராவது ஏதாவது என்னுடைய கதைகள்ல இருந்து ஏதாவது அவர்களுக்கு செய்தி கிடைத்ததா என்பதை காலம் தான் நமக்கு சொல்ல வேண்டுமே தவிர சொல்ல முடியாது. ஆனால் சமூக மாற்றத்தையும் மனதிலே உட்கொண்டு நான் எழுதியிருக்கேன். நேரடியாக சமூக பிரச்சாரம் மாதிரி எழுதவில்லை என்றாலும், சமூகம் மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் என்னுடைய கதைகள், பெரும்பாலான கதைகள் வெறும் தனிமனித சிக்கல்கள் அல்லது தனிமனித உணர்வுகளை பற்றிய கதைகளாக இருக்கலாம். ஆனால் சமூக மாற்றம், சமூகம் மாற வேண்டும், இப்படிப்பட்ட சமூகத்துல
அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி அந்த உயிர் விலை போகிறதுல சொன்ன மாதிரி பல சமூக சிக்கல்கள் மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த ஒரு எண்ணத்தோட தான் நான் அந்த கதைகளை எழுதுறேன். வந்து ஒரு படைப்பை வந்து உருவாக்கும் போது அதோட கருப்பொருள், அப்புறம் அதோட பாத்திரங்கள், அப்புறம் அந்த கதை களம், அதெல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? அது வந்து நம்ம எப்பொழுதுமே சொல்லுவாங்க, நம்முடைய கண்ணையும் மனதையும் நம்முடைய உணர்வுகளையும் நம்ம வந்து அலர்ட்டாக வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த கதையை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாகம் மனதுக்குள்ள இருக்கு. அந்த கதையினுடைய சூட்சுமம் பிடிபட்டு விட்டது என்று சொன்னால் நாம் பார்க்கிற எல்லாவற்றிலுமே நமக்கு ஏதாவது ஒரு கதையை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பஸ்ல நம்ம போய் கொண்டிருக்கிறோம், ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, ஒருத்தி செருப்பை தொலைக்கிறாள், இன்னொரு சிற்றாள் பெண் கையிலே அது கிடைக்கிறது அப்படின்னு நான் ஒரு கதை எழுதியிருப்பேன், இழப்புகள் எதிர்பார்ப்புகள் என்று சொல்லி. அது வந்து வேற வேற இன்சிடென்ட்ஸ். அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு சுற்றுலா சென்றிருந்த பொழுது பிருந்தாவனம், மைசூர் பிருந்தாவனத்துக்கு போன போது அங்கே வந்து ஒரு ஆண் வந்து தன்னுடைய மனைவியா காதலியா தெரியாது கையில தூக்கி கொண்டு போனான். அப்ப எல்லாரும் அதை ஏளனமாக பார்த்தார்கள். ஆனால் அந்த விஷயம் வந்து என்னுடைய மனதுக்குள்ள இருந்தது. அந்த பெண் வந்து கால் முடியாதவள், அவன் வந்து அதுக்காக அவளை வந்து அந்த படிகளிலே தூக்கி கொண்டு போனான். கீழே சக்கர நாற்காலி இருக்கிறது, அதை அவன் பார்க்கவில்லை என்று என்னுடைய கற்பனையிலே நான் அதை மாற்றினேன். இந்த மாதிரி பார்க்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து கதைக்களம் அப்படின்னு நான் தேர்ந்தெடுக்கணும். எது வந்து எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த தாக்கம் வந்து எனக்குள்ள கதையாக மலர்கிறது. இதைத்தான் எழுதணும் அப்படின்னு நான் நினைக்கிறது இல்லை. இப்போ வந்து ஒரு டாக்டருடைய ரூம்ல வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்றோம், அதை வச்சு கூட நான் வந்து காத்திருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கதையை எழுதியிருக்கேன். அதே மாதிரி மாணவர்களுக்கு நான் பாடம் எடுக்கும் பொழுது பழைய இலக்கியங்கள், சிலப்பதிகாரம், ராமாயணம் போன்ற பெரிய புராணம் போன்ற இலக்கியங்கள்லாம் எடுக்கும் பொழுது அதிலேயே சில வினாக்கள் எனக்கு தோன்றும், சில பாத்திரங்களை பற்றிய சில வினாக்கள் தோன்றும். அப்போ அந்த வினாக்களுக்கான விடையை நான் எனக்குள்ளே தேடும் பொழுது அவை கூட தொன்ம கதைகளாக மலர்ந்திருக்கின்றன. அவை என்னுடைய நெஞ்சுக்கு முகப்பான கதைகள். தேவந்தி போன்ற கதைகள், தேவந்தியை பற்றி நாம் பேசினோம். தேவந்தி, அதே போல பெரிய புராணத்திலே வரக்கூடிய சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகள் ஊர்மிளை என்பதை போல பல ஆண்டாளுடைய வாழ்க்கையை நான் கதையாக எழுதியிருக்கிறேன். சீதையை பற்றி புதிய பிரவேசங்கள் எழுதியிருக்கிறேன். அதெல்லாம் வகுப்பறையிலே தோன்றிய கதைக்கருக்கள். வகுப்பறை எனக்கு உதவி செய்திருக்கிறது. பாடம் எடுக்கும் பொழுதே இலக்கிய சொன்ன மாணவர்களுக்கு சில கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டி இருக்கும் பொழுது நமக்குள்ளே தேடும் பொழுது இப்படி இருக்கலாமோ அப்படின்னு அதுதான் உண்மைன்னு சொல்ல வரல, அதனாலதான் அதை புனைவு என்று சொல்லிடும். அது வேற மாதிரி மாற்றி போட்டு அதனால சமூகத்திலே இருந்தும் கதை கிடைக்கிறது, இலக்கியத்திலே இருந்தும் இலக்கிய மௌனங்கள் என்று சொல்கிறோம். இலக்கியம் எங்கே அமைதியாக இருக்கிறதோ அந்த இடத்திலே புனைவாளன் வேலை செய்கிறான். அந்த இடத்துல புனைவு புகுந்துருது. இலக்கியம் சில இடங்கள்ல மௌனமா இருக்கு. இந்த மௌனத்தை கலைத்து ஊர்மிளையினுடைய உணர்வுகளை பற்றி சொல்லுவதில்லை இல்லையா, அந்த இடத்துல இலக்கியம் மௌனமாகி விடுகிறது. அந்த மௌனத்தை இட்டு நிரப்புவது அந்த புனைவு எழுத்தாளனுடைய ஒரு வேலையாக இருக்கிறது. அதையும் நான் செய்வதற்கு முயன்றிருக்கிறேன். அதனால இதுதான் கதைக்களம் என்று எனக்குள்ளே சுருக்கிக் கொள்வதில்லை. எங்கேயாவது போகும்பொழுது வரும்பொழுது கண்ணில் காணக்கூடிய காட்சிகள், நாம் சந்திக்கிற மனிதர்கள், அவர்களிடமிருந்து தெரிக்கிற சில சம்பவங்கள், விஷயங்கள், இதெல்லாம் வைத்துக்கொண்டு என்னுடைய கற்பனையும் கலந்து அந்த வேற மாதிரி யாருக்கும் தீங்கு வராத வகையிலே அது வந்து அதை கதையாக மாற்றுவதற்கு நான் முயற்சி செய்தேன். அதாவது ஒரு எழுத்தாளர் வந்து எந்த நிமிஷத்திலையும் பேசும்பொழுதோ பார்க்கும்போதோ நினைக்கும் போதோ ஏதாவது ஒரு பொறி கிடைக்காதா, அதை வச்சு ஒரு கதை எழுத மாட்டோமோங்கிற ஆர்வம் வந்து அப்படியே அவங்க கிட்ட இருக்கும் போல, கொழுந்து விட்டு எரியும் போல இருக்கு. ரொம்ப அருமை. ஆப்சர்வேஷன் சொல்றோம், உற்று நோக்கல்னு சொல்றோம் இல்லையா, சுற்றி இருக்கிற சூழல்களையும் சுற்றி இருக்கிற நிகழ்ச்சிகளையும் சுற்றி இருக்கிற மனிதர்களையும் நம்ம வந்து ஒழுங்கா உற்று பார்த்தாலே அவங்கள்ட்ட இருந்து நமக்கு கட்டுக்கட்டா நமக்கு கதை கிடைக்கும். எழுதுவதற்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ரஷ்ய இலக்கிய மாமேதை தஸ்தயேவ்ஸ்கியின் படைப்புகளை வந்து நீங்க மொழிபெயர்க்க தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன தனிப்பட்ட காரணம்? தனிப்பட்ட காரணம் அப்படின்னு ஒண்ணும் இல்லை. நான் ஓய்வு பெற்று பணி ஓய்வு பெற்று நான் வந்து படைப்பிலக்கியத்துக்குள்ள நுழையாம இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துல எனக்கு வந்து இந்த மொழிபெயர்ப்பு பணி தானாகவே வந்தது. ஒரு பதிப்பாளர் என்னிடத்திலே தஸ்தவ்ஸ்கியினுடைய குற்றமும் தண்டனையும் நாவல கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்து, இதுவரை யாரும் இதை செய்யவில்லை, நீங்கள் எனக்காக செய்து தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார். அப்பொழுது நான் பணி ஓய்வு பெற்றிருந்தேன்.
சொந்த ஊரை விட்டு வேறு தள்ளி இருக்க வேண்டிய நிலைமை. என்னுடைய பணிகளிலும் நிறைய மாறுதல்கள். அப்பொழுது எனக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. அப்போ அந்த அதுவரை நான் மொழிபெயர்ப்புல நான் முனைந்ததே இல்லை. அப்போ ஒரு 10 பக்கம் 20 பக்கம் படித்த உடனேயே எனக்கு தஸ்தாவ்ஸ்கி என்னுடைய மனதுக்கு நெருக்கமாக ஆகிவிட்டார். உடனே அதனுடைய தமிழ் அதுவரைக்கும் நான் முயன்றதே இல்லை. ஆனால் அந்த தமிழ் வார்த்தைகள் எனக்குள்ளே ஓட ஆரம்பித்து விட்டன. ஒரு 3 உண்மையில நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாவல் கிரைம் அண்ட் பனிஷ்மென்ட் முழுவதையும் படித்துவிட்டு நான் எழுதவில்லை. ஒரு சில அத்தியாயங்கள் படித்து, ஒரு 5 அல்லது 6 படித்த உடனேயே நான் டிரான்ஸ்லேஷனையும் அ இணையாகவே தொடங்கிவிட்டேன். படித்துக்கொண்டே இணையாக நான் தொடங்கிவிட்டேன். அந்த அளவுக்கு தாஸ்தாவ்ஸ்கி என்னுடைய மனதுக்குள்ளே நெருக்கமாக ஆகிவிட்டார். ஏதோ ஒரு கூடு விட்டு கூடு பாய்ந்தது போல அவர் எனக்குள்ளே புகுந்து தன்னைத்தானே தமிழில் எழுதி கொண்டு போவது போல எனக்கு ஒரு உணர்வு. அது ஒரு மன மயக்கமாக ஒரு பிரமையாக கூட இருக்கலாம். ஆனால் இன்றும் கூட நான் நிறைய இடங்கள்ல அதை சொல்லியிருக்கேன். அதுதான் நான் திரும்ப சொல்லுவேன். நான் எப்படி எழுதினேன் என்று எனக்கே தெரியாது. அதுதான் என்னுடைய முதல் மொழிபெயர்ப்பு. அதுல எனக்கு நல்ல அங்கீகாரம் கிடைத்தது. ஏன்னா அது வரைக்கும் நிறைய பேர் முயன்று அதை செய்யவில்லை. அப்பொழுது அதற்கு பிறகு அது தொடர்ந்து அதை விட பெரிய நாவல் அசடன் என்று இடியட் என்ற நாவலை வந்து எனக்கு கொடுத்தாங்க. அந்த நாவலையும் நான் வந்து மொழிபெயர்த்தேன். கிட்டத்தட்ட 2000 பக்கங்கள். அந்த நாவலும் எனக்கு பரவலான ஒரு அங்கீகாரத்தை தேடி கொடுத்தது. அதற்கு பிறகு தொடர்ந்து தஸ்தாவ்ஸ்கியினுடைய சில குறுநாவல்கள், அவருடைய கதைகள் எல்லாம் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்ல, அப்புறம் வங்க எழுத்தாளர்கள் ஆஷா பூர்ணாதேவி, மகாஸ்வேதா தேவி போன்றவர்கள், அப்புறம் வேற சில அயலக எழுத்தாளர்கள் அவர்களுடைய படைப்புகளையும் அவ்வப்பொழுது சொல்வனம் இதழ்ல நிறைய வெளியிட்டிருக்காங்க. நான் கூட மொழிபெயர்ப்பு கதைகளை நான் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டு வருகிறேன். நான் ஒலிவடிவம் கூட பண்ணியிருக்கேன். குற்றமும் தண்டனையும் அப்புறம் அசடன் அந்த நாவல்லாம் மொழிபெயர்த்த அனுபவம் வந்து ரொம்ப அழகா இருந்திருக்கும் உங்களுக்கு. பிற மொழி இலக்கிய படைப்புகளை இது மாதிரி தமிழ் மொழியில வந்து நீங்க மொழிபெயர்க்கும் போது நீங்க சந்தித்த சவால்கள் என்ன? சவால்கள் இருந்ததா? நிச்சயமாக சவால்கள் இல்லாமல் சாதனைகள் சாத்தியமில்லை. அதனால நிச்சயமாக சவால்கள் இருந்தன. ஆனால் எனக்கு அந்த படைப்பு நம்முடைய மனதுக்கு பிடித்து போய் அதற்கு நெருக்கமாக அதே அலைவரிசையிலே நம்முடைய மனம் இயங்க தொடங்கிய பிறகு அது வந்து சவாலாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் என்னை ஆட்கொண்டிருந்தது. அதனால அதுக்கு நிகரான சொற்களை கண்டுபிடிப்பது வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளனுக்கு ஒரு சவாலான ஒரு விஷயம். அதுவும் நான் நேரடியா ரஷ்யன் மொழியிலிருந்து நான் மொழிபெயர்க்கவில்லை. எனக்கு வந்து ரஷ்யன் தெரியாது. ரஷ்ய மொழியில இருந்து ஆங்கிலத்துல மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். அதுல வந்து சிறந்த மொழியாக்கங்கள் எது அப்படின்னு தேர்ந்தெடுத்து ஆங்கில மொழியாக்கங்களே நிறைய ஒரே படைப்பு. இப்போ குற்றம் தண்டனை எடுத்துக்கொண்டாலே அதற்கு 4-5 ஆங்கில மொழியாக்கங்கள், அசடனுக்கு 4-5 மொழியாக்கங்கள். அதனால ஒரு ஆய்வு பண்ற மாதிரி பலவற்றையும் ஒப்பிட்டு பார்த்து சில இடங்கள்ல வந்து குழப்பம் இருந்ததுன்னு சொன்னா தெளிவுக்காக பல பேர் எழுதிய மொழியாக்கங்களையும் ஒப்பிட்டு பார்த்து எனக்கு மனதிலே தெளிவு வந்த பிறகுதான் நான் எழுத வேண்டியிருந்தது. மேலும் தஸ்தாவ்ஸ்கியினுடைய நடை வந்து மிக கடினமான ஒரு நடை, காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பத்தி முழுவதும் ஒரே வாக்கியம் இருக்கு. அப்படிப்பட்ட வாக்கிய அமைப்புகள் அவற்றையெல்லாம் சிடுக்கெடுத்து எழுதுவது என்பது மிகவும் ஒரு சிரமமான வேலை. ஆனால் நான் மிகவும் ஆவலாக அதை கை கொண்டேன். அதே போல கலாச்சாரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ரஷ்ய கலாச்சாரத்துக்கும் அதை தமிழ்ல கொண்டு வரும் பொழுது அது எவ்வளவு தூரம் நம்முடைய மக்கள் உள்வாங்கிக் கொள்வார்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அவன் வந்து மாலை 9 மணிக்கு பீட்டர்ஸ்பர்க்லே தெருக்களிலே நடந்து சென்று கொண்டிருந்தான் அப்படின்னு எழுதுவாங்க. அப்போ நம்ம ஆட்கள் அதை படிக்கும் பொழுது அது எப்படி மாலை, இவங்க என்ன தப்பா எழுதியிருக்காங்க, ஏன்னா மாலை 9 மணின்னு எப்படி போட முடியும் அப்படின்னு. ஆனால் பீட்டர்ஸ்பர்க்ல வந்து அந்த நேரம் வரைக்கும் சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகாது, நல்ல பளிர்தான் இருக்கும். அதனால அதை விளங்கி கொண்டால்தான் நாம் அதற்குள்ளே நுழைய முடியும். அந்த மாதிரி அதை வந்து ஆனா நம்ம அடிக்குறிப்புலையும் காட்ட முடியாது. அடிக்குறிப்புகள்ல போட்டோம்னு சொன்னா அது ஒரு ஆய்வேடு மாதிரி போயிடும். அதே மாதிரி அந்த குற்றமும் தண்டனையும்ல வந்து ஒரு விலைமகள் தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண் வருவாள், சோனியா அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்து எல்லோ கார்டு ஹோல்டர் அப்படின்னு போடுவாங்க. மஞ்சள் அட்டை தாங்கியவள்னு மட்டும் போட்டா போதாது. நமக்கு வந்து லேசாக அவள் வந்து இந்த மாதிரி ஒரு தொழிலே அவள் செய்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கறத உணர்த்துற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நிறைய நம்முடைய கலாச்சார வேறுபாடுகள் இருக்கு இல்லையா, ஒரு மொழிக்கும் மொழிக்கும் இடையில நிறைய கலாச்சார வேறுபாடுகள். அதே போல அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நாணயங்கள் எல்லாமே மாறுபட்டு அது வந்து நம்ம அதை வந்து ஆனா மாற்றக்கூடாது. அதை வந்து நான் தமிழ்ல மாற்றுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. அதே போல நான் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளன் வந்து அதற்கு உண்மையாக இருக்க வேண்டும், விசுவாசமாக இருக்க வேண்டும், மாற்றக்கூடாது. மாற்றாமல்
எந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழ்ல வந்து அவங்க எளிமையாக படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் நமக்குள்ளே முன்னாலே நிற்கக்கூடிய ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் நான் எடுத்துக்கொண்டேன். நிறைய அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அதெல்லாம் சிரமமா இருந்தது. அதே மாதிரி இடியட் நாவல் வந்து நிறைய பிரெஞ்சு வார்த்தைகள் எல்லாம் இருந்தன. அப்பொழுது அதனால நான் டெல்லி பல்கலைக்கழகத்துல பிரெஞ்சு துறைக்கு சென்று அங்கே உள்ள ஆசிரியர்களோடு கலந்து அந்த சொற்களுக்கெல்லாம் நான் ஒரு தெளிவு பெற்று அந்த சொற்கள் எல்லாம் தெளிவு பெற்று அவற்றை நான் திருத்தி அமைத்தேன். அந்த மாதிரி நிச்சயமாக நம்ம நினைக்கிறோம் ஒரு படைப்பு எழுதுவது வந்து கஷ்டமான வேலை, ஒரு மொழிபெயர்ப்பது எளிது. ஏன்னா ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு புத்தகம் நமக்கு முன்னாலே இருக்கிறது, அதை பார்த்து எழுதிக்கொண்டே போக வேண்டியதுதானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது உண்மையிலே ரொம்ப சிரமமான உழைப்பை அதிகமாக, மூளை உழைப்பை அதிகமாக கோருகிற ஒரு முக்கியமான ஒரு பணி அது. அந்த பணி வந்து ஒரு நிச்சயமாக ஒரு சவாலான ஒரு பணிதான். பல வகையான சொற்கள், தகுந்த சொற்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த சொற்களை தொடராக அமைக்க வேண்டும். அந்த தொடர் வந்து அந்த மூல ஆசிரியருடைய நடையோடு ஓரளவுக்கு ஒத்து போக வேண்டும். அதுக்கப்புறம் கதை தன்மை அதுல இருக்க வேண்டும். நான் ஓரளவு கொஞ்சம் கதைகள் எழுதி பழக்கம் இருந்த காரணத்தினால கதைத்தன்மை குறையாமல் அந்த படைப்பை வந்து சொல்லிக் கொண்டு போவதற்கு என்னாலே முடிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆமா, அதே மாதிரிதான் நம்ம வெளிநாட்டுல வந்து எப்பவுமே இங்கதான் இருக்க போறோங்கிற ஒரு நிலைமை வந்ததுன்னா இங்க இருக்கிற பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நமக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும். அது போலதான் இப்ப பைன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பை, அவன் வந்து பை என்ற ஒரு பண்டத்தை சாப்பிட்டான்னா பணியாரம்னு எழுதக்கூடாது. அது வந்து நான் வந்து அது வேற மாதிரி இருக்கும். அப்ப அவங்க வந்து அவங்க சாப்பிடுற இது, அவர்கள் அதே போல அவர்கள் போட்டுக்கொள்கிற அங்கி, அவர்கள் தொப்பியை தூக்கி தொப்பியை இறக்கி அவர்கள் காட்டுகிற சமிக்ஞைகள், இவை எல்லாவற்றுக்குமே பின்னால பொருள் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் விளக்கி நான் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது அல்லவா? அதனால அதை வந்து படிப்பவன் தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் படிப்பவர்கள் அந்த மொழிபெயர்ப்பு வந்து இடரல் இல்லாம அவங்க வந்து போகணும். அது கதை வந்து நம்ம சுவாரஸ்யமாக நம்முடைய மொழியால சொல்லிட்டோம்னு சொன்னா இந்த கலாச்சார வேறுபாடுகள் எல்லாம் ஒரு பெரிய தடையாக அவர்களுக்கு இருக்காது. ஆனா நாம அதை சரியா சொல்லணும். அதுதான் மொழிபெயர்ப்பாளனுக்குள்ள. ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளருக்கு வந்து முக்கியமா இருக்க வேண்டிய குணங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எந்த படைப்பை நாம் மொழியாக்கம் செய்கிறோமோ அந்த படைப்பின் மீது நமக்கு ஒரு ஒட்டுதல் வேண்டும். அதுதான் முதல்ல. ரொம்ப சரி. இந்த படைப்பு நமக்கு பிடிச்சிருக்கணும். இப்ப நான் எனக்கு கையில வந்து நான் இது வரைக்கும் மொழிபெயர்ப்பே செய்யல, என் கையில அந்த புத்தகத்தை அவர் கொடுத்தார். அப்பொழுது நான் வந்து ஒரு இது மன ஒன்றிப்பு இல்லாம தான் பிரட்ட ஆரம்பிச்சேன். ஆனா ஒரு 4-5 அத்தியாயங்கள் படித்த உடனே அது எனக்கு பிடித்து போயிற்று. அது தொடர்ந்து எனக்கு பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் அது ரொம்ப என்னுடைய மனதுக்கு நெருக்கமானதாக ஆகிவிட்டது. எந்த படைப்பை நம்ம மொழியாக்கத்துக்கு எடுத்துக்கொள்கிறோமோ அந்த படைப்பை நாம் நேசித்தால்தான், அதன் மீது நமக்கு ஒரு ஒட்டுதல் வந்தால்தான் அந்த மூல நூலாசிரியனுடைய அலைவரிசை, வேவ் லெங்க்த்னு சொல்றோம் இல்லையா, அவனுடைய வேவ் லெங்க்த்ல நான் இயங்கி அவனுடைய உணர்வுகளை, அவன் சொல்லுகிற சிக்கல்களை, அவன் சொல்லுகிற மன கொந்தளிப்புகளை, போராட்டங்களை, அதை நான் என்னுடைய மொழியிலே கடத்த வேண்டும் என்றால் அவனுடைய அலைவரிசைக்குள்ளே நான் போக வேண்டும். அவனுடைய அலைவரிசைக்குள்ளே நான் போக வேண்டும் என்று சொன்னால் அந்த படைப்பு என்னுடைய நேசத்துக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். அதான் நான் சொல்ற முதல் கருத்து. அடுத்ததாக நம்முடைய மொழி வந்து வளம் உள்ளதாக இருக்க வேண்டும். மொழியை வந்து கூர்தீட்டிக் கொள்ள வேண்டும். எப்பவுமே ஏதாவது பழைய நடையில, நான் வந்து தமிழ் பேராசிரியர் தான், அதுக்காக அந்த காலத்து பழைய நடையில நான் என்னுடைய மொழிபெயர்ப்புகளை நான் எழுதினேன்னு சொன்னா யாரும் இந்த சமகால வாசகர்கள் அதை வாசிக்க மாட்டார்கள். அதனால ஒரு மொழிபெயர்ப்பாளனுக்கு வந்து சமகால இலக்கியத்தோடையும் பரிச்சயம் இருக்கணும், தொடர்ந்து அவன் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் இந்த காலத்துல எழுதக்கூடிய நடை எப்படி இருக்கிறது, அதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கின்றன அப்படிங்கறதெல்லாம் நமக்கு படும். இப்ப நம்ம டிக்ஷன், நம்முடைய சொல் களஞ்சியம் என்று சொல்கிறோம் அல்லவா, ஒவ்வொருவருக்கும் ஒரு சொல் களஞ்சியம் இருக்கும். அந்த சொல் களஞ்சியம் வந்து அதை கூர்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் நிகரன் என்று சொல்வார், ஈக்குவலண்ட் வேர்ட்ஸ், அந்த ஆங்கிலத்துல போடுறதுக்கு நிகரான வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சொற்களஞ்சியம் நல்ல செழுமையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரூ அண்ட் இது சின்சியரா இருக்கணும். அதுக்கு வந்து மாத்தக்கூடாது. யார் படிக்க போறா, யார் மூலத்தை படிச்சு பார்க்க போறா,
நம்ம ட்ரைட்டர்ங்கிற பேர் நம்ம வாங்கிடக்கூடாது. ஆமா. மொழிபெயர்ப்பாளன் என்பவன் வந்து ஒரு ட்ரைட்டர், ஏமாற்றுக்காரன் என்ற பெயரை ஆ. வாங்கிவிடக் கூடாது. யார் அதை சரிபார்க்க போகிறார்கள் என்று நினைக்காமல் நாம் உண்மையாக செய்ய வேண்டும். அடுத்தது கடைசியா முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால் ரீடபிலிட்டி என்று சொல்கிறார். சரளம். ம். சரளமா இருந்தா தான் படிப்பாங்க. ஏனென்றால் சாதாரண படைப்பாக்கங்களையே மக்கள் படிப்பதற்கு யோசிக்கிறார்கள். அப்போ மொழிபெயர்ப்பு நூல்களை அவர்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு நிகராக படைப்புக்கு நிகராக மொழிபெயர்ப்பை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சரளமான ஒரு வாசிப்பு, இடைஞ்சல் இல்லாத ஒரு வாசிப்பு நம்முடைய நடையிலே இருக்க வேண்டும். கூடியவரை அதற்குத்தான் நான் முயன்று கொண்டிருக்கிறேன். அப்புறம் நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறீர்கள். நிறைய. இந்த விருதுகள் வந்து உங்களோட இலக்கிய பயணத்துக்கு என்ன அர்த்தம் கொடுக்குது? விருதுகளுக்காக நான் எழுதல. எழுதும்போது நான் முதல் டிரான்ஸ்லேஷன்லாம் எழுதும்போது இது மாதிரி அந்த புதிய ஒரு துறைக்குள்ளே நுழைகிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்ததே தவிர அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட ஒரு துளி கூட எண்ணமே இல்லை. அசட நாவலுக்கு முதலாக கனடால இருந்து முத்துலிங்கம் அவர்கள் என்னை அழைத்து ஆமா. இந்த அவர் தான் முதல்ல எனக்கு வந்து இயல் தோட்டத்திலிருந்து அந்த இலக்கிய தோட்ட விருது கொடுத்தாரு. அதுக்கு 3 விருது அப்போ அப்ப கிடைச்சது இல்லையா? ஆமா. அதே அசட நாவலுக்கு வந்து 3 விருதுகள் ஆமா. அடுத்தடுத்து அவர் தான் முதல்ல கொடுத்தாரு. அதற்கு பிறகு 2 விருதுகள் வந்தன. ஆனால் விருதுகள் வந்து நான் என்ன நினைத்துக் கொண்டேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் வந்து எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்று நினைத்தோமோ, எப்படி ஒரு மொழிபெயர்ப்பை அமைக்க வேண்டும் என்று நினைத்தோமோ, அதை ஓரளவுக்கு சரியாக செய்திருக்கிறோம் என்பதற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாகத்தான் நான் நினைத்தேனே தவிர, அந்த விருதுகள் வந்து மேலும் மேலும் நம்மளை பயத்தை உண்டாக்குது. அது மேலும் ம். வந்து நம்மளை எளிமைப்படுத்த வேண்டுமே தவிர, ஆமா. நம்மை வந்து கர்வப்படுத்தக்கூடாது. ஆஹா இதற்கு நான் தகுதி வாய்ந்தவள் தானா? இதற்கு நான் தகுதி வாய்ந்தவளாக நான் இன்னும் என்னை சரியாக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த மொழிபெயர்ப்பு இதை விட சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. அதை விட இந்த விருதுகளை எல்லாம் விடப்பெரிய விருது என்ன என்று சொன்னால் வாசகர்கள். ம். இவ்வளவு பெரிய மொழிபெயர்ப்பு நாவலை படித்துவிட்டு சில பேர் எனக்கு நல்ல எதிர்வினைகளை தந்திருக்கிறார்கள். அவை ம். இந்த விருதுகளை எல்லாம் விட மேலானவை என்று நான் சொல்ல வேண்டும். என்றால் அசட நாவல் வெளிவந்த பொழுது அது வந்து அப்போ முதல்ல விலை வந்து 600 இப்பெல்லாம் கூட இருக்கும். அப்ப நான் டெல்லியில இருந்தேன். அப்போ ஒரு எனக்கு முகம் தெரியாத ஒரு வாசகர். அவர் வந்து தையல் வேலை பார்த்து பிழைப்பவர். மதுரையில அவர் அந்த புத்தகத்தை விலை கொடுத்து வாங்கி அதை படித்துவிட்டு அவர் அந்த பதிப்பகத்துக்கு சென்று என்னுடைய தொலைபேசி எண்ணை வாங்கி எனக்கு தொலைபேசியிலே அழைத்து என்னை பேசினார். அப்போ என்னை சிலிர்த்து போனேன். அதை விட என்ன பெரிய ஒரு விருது உண்மை. நமக்கு இருக்கிறது. அதே போல மெட்ரோ ஓட்டுகிற அந்த ஓட்டுநர்கள் அப்படிப்பட்ட வாசகர்களிடமிருந்தெல்லாம் நமக்கு வந்து எதிர்வினைகள் வரும்பொழுது வேறொருவர் அந்த குற்றம் தண்டனையும் படித்துவிட்டு அதற்காகவே ரஷ்ய பயணம் மேற்கொண்டு நானும் ரஷ்யா போயிருக்கேன். நான் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக போனேன். அவர் அந்த நாவலை படித்த பிறகு பீட்டர்ஸ்பர்க் சென்று ஒவ்வொரு இடத்தையும் அவர் வந்து கற்பனையில தான் எழுதியிருக்காரு தாஸ்தாவ்ஸ்கி. ஆனா இந்த இடத்துலதான் அது நடந்துதா அப்படின்னு அதையெல்லாம் புகைப்படங்கள் எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தார். அதை விட எனக்கு என்ன ஒரு இப்ப சமீபத்தில் கூட குற்றம் தண்டனையும் பற்றி ஒருவர் 3 பக்கங்கள் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். இப்படிப்பட்ட வாசக எதிர்வினைகள் வந்து நமக்கு தரக்கூடிய விருதுகள் மேலானவைதான், அங்கீகாரம் அளிப்பவைதான். ஆனாலும் கூட படிக்கிறார்கள், வாசகர்கள் படிக்கிறார்கள். இவ்வளவு பெரிய மொழிபெயர்ப்பு நாவலை அவர்கள் சிரத்தையாக படிக்கிறார்கள். அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறார்கள் என்பது நமக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். நீங்க வந்து நிறைய பயணம் செஞ்சிருக்கீங்க. எல்லா நாடும் போயிருக்கீங்க. அநேகமா பல நாடுகள் போயிருக்கீங்க. இந்தியாவிலையும் பெரும்பாலான பெரும்பாலான இடங்களை வந்து சுற்றி பார்த்துருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்களேன். எனக்கு வந்து சின்ன வயதுல இருந்தே பயணங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் பள்ளியில என்னுடைய அம்மா தலைமை ஆசிரியராக இருந்த பொழுது நிறைய அவர்கள் சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்து கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது தலைமை தாங்குவதற்கும் ஒரு சில குழுக்களை அமைப்பார்கள். ஒரு குழுக்கெல்லாம் நான் தலைவரா இருப்பேன். அதுல இருந்தே எனக்கு அந்த பயணத்தின் மேல ரொம்ப ஒரு விருப்பம் உண்டு. அதனால எனக்கு எழுத்து வாசிப்பு அதுக்கு அடுத்த ஒரு விருப்பம் வந்து பயணங்களின் மீதுதான். பயணங்கள் பொதுவாக என்னை சோர்வாக்க நான் அனுமதிப்பது இல்லை. எவ்வளவு தூரம் பயணம் செய்தாலும் உடனே டக்குன்னு அந்த இடத்தை ரசிப்பதற்கு அதுல என்ன சாப்பாடு கிடைச்சாலும் சரி என்ன மாதிரி இருந்தாலும் சரி சுற்றி எவ்வளவு தூரம் மேக்சிமம் சுற்றி பார்க்க வேண்டுமோ பார்க்க வேண்டும் அப்படிங்கறதா என்னுடைய விருப்பம். இந்தியாவுல பல இடங்கள் நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் பணி ஓய்வு பெற்ற பிறகுதான் எனக்கு வந்து பாஸ்போர்ட் எடுத்து அதற்கு பிறகு வேற சுற்றுலா குழுக்களோடு சேர்ந்து ஐரோப்பிய பயணம் ஒரு தடவை மேற்கொண்டேன். அதற்கு பிறகு மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள் எல்லாவற்றுக்குமே போனேன். கிட்டத்தட்ட 10-12 நாடுகள் அவர்கள் அழைத்துக் கொண்டு போனார்கள். அதே போல அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் கனடாவுக்கும் சென்றேன் ஒரு முறை.
அதுக்கப்புறம் மாஸ்கோவுக்கும் பீட்டர்ஸ்பர்க்குக்கும் சென்றேன். ஸ்ரீலங்காவுக்கு 2 முறை பயணம் செய்திருக்கிறேன். எல்லாத்துலயும் எனக்கு வந்து ரொம்ப ஐரோப்பிய நாடுகள் எனக்கு வந்து ரொம்ப மனம் கவர்ந்த நாடுகள். அமெரிக்கா, நீங்க அமெரிக்கால இருக்கீங்க, தவறா நினைச்சுக்காதீங்க. எனக்கு வந்து இல்ல இல்ல அமெரிக்காவில பயணம் செய்திருந்தாலும், அமெரிக்கா என்னை கவர்ந்தாலும் கூட, எனக்கு வந்து ஐரோப்பிய நாடுகளுடைய இது பாணியும், அவங்க அவர்களுடைய ஹிஸ்டரியே தனி அந்த இல்லையா? ஆமா. ரொம்ப அங்க அந்த உள்ள ரொம்ப நிறைய. கலாச்சார தனித்துவம் என்ன வந்து ஆமா, ரொம்ப கவர்ந்தது. எங்களுக்கு அது அதே ரொம்ப போல தெரியும். ரஷ்யா வந்து ரொம்ப குறுகின அது வந்து நான் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காகத்தான் மேற்கொண்டேன். ஆ, ஏனென்றால் இந்த ரஷ்ய இலக்கியங்கள மொழிபெயர்த்த பிறகு உள்ள மொழிபெயர்த்தது. ஆசையினால நான் சென்றேன். ஆனால் சுற்றுலா குழுவோட தான் சென்றதுனால எனக்கு வந்து கரெக்ட்டா நான் அந்த நினைவிலும்லாம் பார்ப்பேன்னு நினைக்கல. ஆனால் தற்செயலாக நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த இடத்துக்கு பக்கத்திலேயே தஸ்தவ்ஸ்கி இருந்த ஒரு குடியிருப்பினுடைய அதற்கு முன்னால உள்ள அந்த போர்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னுடைய கைட கூப்பிட்டு நான் அந்த இடத்துக்கு போய் அதையும் புகைப்படம் எடுத்தேன். அவர்கள் என்னை அவருடைய நினைவில்லத்துக்கும் அழைத்து சென்றார். அது எனக்கு ஒரு வாய்ப்பாக தஸ்தவ்ஸ்கியினுடைய நினைவில்லத்துக்கும் என்னை அழைத்து சென்றார்கள். அது எனக்கு அரிதான மாஸ்கோ சென்றதை விட பீட்டர்ஸ்பர்க் சென்றது வந்து என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம். அதே போல இலங்கை பயணம், மலேசியா பயணம் எல்லாமே தன்னளவே தனித்துவம் உடையவை. இப்பொழுது வரை சென்ற ஆண்டு வரை நான் பயணங்கள் மேற்கொண்டுதான் வருகிறேன். இன்னும் தொடர்ந்த ஆண்டுகளிலும் நான் மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னால் பயணம் வந்து மனதை விசாலமாக்குகிறது. நம்ம வந்து ஒரே இடத்துல அதாவது மேலும் ஒரு படைப்பு மனம் இருக்கும் பொழுது நம் பலவற்றை பார்க்கும் பொழுது நமக்கு நான் ஏற்கனவே நீங்கள் முகமூடி கதையெல்லாம் பேட்டி எடுத்தீங்க. அது ஆமா, வந்து என்னுடைய கேதார்நாத் பயணத்தின் பொழுது எனக்கு கிடைத்த பொறிதான். இந்த மாதிரி பயணங்கள் செய்யும் பொழுது நம்முடைய நிறைய மனிதர்களை அறிந்து கொள்கிறோம். நமக்கு தெரியாத உலகம் நம் கண் முன்னாலே விரிகிறது. நாம தான் கஷ்டப்படுறோம், நம்ம தான் வாழ்க்கையில ரொம்ப வஞ்சிக்கப்பட்டவர்கள் நினைக்கிறோம். ஆனா நம்மை விட பாவப்பட்ட நிலையில நிறைய பேர் இது இருக்காங்க. உண்மை. வேற மாதிரி வித்தியாசமான நிலையிலயும் இருக்காங்க. அவர்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு, இடங்களை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை பயணங்கள் ஏற்படுத்தி தருகிறது. அதனால பயணங்கள் என்னுடைய நேசத்துக்கு உகந்தவை. அழகா சொல்றீங்க. ஆம், உங்க வாழ்க்கையில வந்து உங்களை மிகவும் பாதித்த சம்பவம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? பாதிப்புகள் இல்லாத மனிதர்கள் யார் இருக்காங்க? இல்லையா? பாதிப்புகள் எல்லாருக்குமே உண்டு. எல்லா வகையிலயும் உண்டு. அதாவது வீட்டு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வெளி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லோருமே பல வகையான பாதிப்புகளை தாண்டித்தான் வருகிறோம். நானும் அதைப் போல பல பாதிப்புகளை தாண்டி வந்தவள் தான். ஆனால் என்னுடைய இலக்கிய வாசிப்பும், எழுத்திலே நான் என்னை ஈடுபடுத்திக் கொண்டதும், அப்புறம் என்னுடைய நல்ல நண்பர்கள் வட்டமும், அதுக்கப்புறம் நான் செய்கிற பயணமும், என்னை சோர்ந்து போகாமல் என்னுடைய குடும்பமும் என்னை உற்சாகப்படுத்தி, என்னை சோர்ந்து போகாமல் அந்த பாதிப்புகளிலே இருந்து மீளுவதற்கான ஒரு ஆற்றலை அல்லது சக்தியை நமக்கு மீட்டு கொடுத்து தொடர்ந்து இயங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட எனக்கு சில உடல்நல குறைவுகள் உண்டு. ஆனால் அதையும் மீறி செயல்பட வேண்டும் என்ற ஒரு ஆவலை இந்த இந்த காரணங்கள் தான் எனக்கு அமைத்துக் கொண்டிருக்கின்றன. அதுல இருந்து மீண்டு வர வேண்டும். இதுல இருந்து மீண்டு வந்து எழுந்து எந்த பாதிப்பு நமக்கு நேர்ந்தாலும் அதில இருந்து மீள வேண்டும். வீழ்வேனோ அப்படின்னு சொல்லுவார்ல பாரதி. ஆமா, ஆமா. சின்னஞ்சிறு கதைகள் பேசி வேடிக்கை மனிதர்களைப் போலே நானும் வீழ்வனோ அப்படின்னு சொல்லுவார். நான் எனக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் வரும்பொழுதெல்லாம் பாரதியினுடைய இந்த கவிதையை தான் மனதில் நினைத்துக் கொள்வேன். அதிலே இருந்து மீண்டெழ வேண்டும். அவருக்கு வராத பாதிப்பா நினைத்துக் கொள்வேன். ஆமா. மற்றதெல்லாம் அற்பமாக போய்விடும். உங்க குடும்பம் பத்தி சொல்லுங்களேன். எனக்கு வந்து ஒரே மகள். ம், அவ வந்து மைய அரசினுடைய மிக உயர்ந்த ஒரு பதவியில இருக்காங்க. ம். 2 மருமகனும் அதே போல கேரள அரசுல வந்து உயர் பதவியில, வனத்துறையில உயர் பதவியில இருக்காரு. 2 பேர குழந்தைகள். பேரன் வந்து அ இது வழக்கறிஞர் ஓ! பட்டத்துக்கு படித்துக் கொண்டிருக்கிறார். 3வது ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார் அந்த கல்லூரியில. அதே பேத்தி வந்து மாஸ் கம்யூனிகேஷன் அதுல வந்து டெல்லியில உள்ள ஒரு பல்கலைக்கழகத்திலே மாஸ் கம்யூனிகேஷன் படித்துக் கொண்டிருக்கிறாள். இருவருமே நிறைய செய்வதிலே இந்த கால தலைமுறையைப் போல ம். பல வகையிலே துடிப்பானவர்கள். நிறைய படிக்க வேண்டும், நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள். அவர்களும் பயணங்களிலே ஆர்வம் கொண்டவர்கள். அதே போல என்னுடைய மகள் ரொம்ப சின்ன வயதுல இருந்தே ஆரேஷன், பேச்சு போட்டி, அதுக்கப்புறம் கட்டுரை போட்டி எல்லாத்துலயும் வந்து நிறைய பரிசுகள் வாங்கியவள். முதல் எடுப்பிலேயே முதல் முயற்சியிலேயே ஐஆர்எஸ் ஆக அவளுக்கு வந்து பணி கிடைத்தது. மருமகன் வந்து ஐஎஃப்எஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இவ வந்து ரெவென்யூ சர்வீஸ். இன்றைய தமிழ் இலக்கியத்தோட எதிர்காலம் குறித்து
நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்ன? இந்த தமிழ் இலக்கியம் நன்றாகத்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு நிறைய புதிய எழுத்தாளர்கள், அதாவது நம்ம அன்னைக்கு உள்ள நிலையை வச்சு நம்ம இன்னைக்கு மதிப்பிட முடியாது. இன்றைக்கு எழுத்துக்கள் நிறைய மாறிக்கொண்டிருக்கின்றன. சொல்லக்கூடிய கதை சொல்லுகிற முறைகளும் மாறிக்கொண்டிருக்கின்றன. ம். நிறைய புதிய புதிய எழுத்தாளர்கள் விதவிதமான கதை கருக்களோடும் கதை கூற்று முறைகளோடும் ம். வருகிறார்கள். நாம வந்து ரொம்ப நெகட்டிவா நினைக்க கூடாது. எதிர்மறையாக இப்போ ஒரு பக்கம் உண்மைதான். சமூக ஊடகங்கள் வந்து வாசிப்பை குறைக்கின்றன அப்படிங்கிறது ம். உண்மைதான். ஆனா அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங். அது ஒரு பெரிய சவால் இல்லையா? எல்லாரும் வந்து முகநூல்களிலும் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பிலும் வேற யூடியூப்லும் தங்களை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாசிப்பதற்கான நேரம் வந்து அவர்கள் குறைவாகத்தான் ஒதுக்குகிறார்கள் அப்படிங்கிற குறை ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் மீறி நல்ல எழுத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஊடகங்களையே பயன்படுத்தி சிறந்த கதைகளும் சிறந்த நாவல்களும் இன்று வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நிறைய புதிய எழுத்தாளர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய எழுத்துக்களை நாம் வந்து பார்த்துட்டு மேலெழுந்த வாரியா பார்த்துட்டு நம்ம வந்து அதை கணித்து விடக்கூடாது. நம்ம ஆழ்ந்த வாசிப்போடு அவற்றை அணுகி திறந்த மனதோடு அணுகி அவர்களை இன்னும் நாம் ஊக்கப்படுத்தினால் மிகச்சிறந்த ஒரு எதிர்காலம். ஏன்னா தமிழ்ல வந்து மற்ற மொழிகளோடு கம்பேர் பண்ணும்போது நிறைய நல்ல எழுத்துக்கள் வருகின்றன. அந்த எழுத்துக்களுக்கு தகுந்த அங்கீகாரம் தொடர்ந்து நாம் ம். தமிழ் உலகம் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஆம், உங்க ஓய்வு நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க? எது உங்களுக்கு ரொம்ப விருப்பமானது? ஓய்வு நேரத்தை எழுதுவதை இவ்வளவு நேரம் தவிர. நான் சொன்னதுதான். இவ்வளவு நேரம் நான் சொன்னதான் ஓய்வு அப்படிங்கிறது சேஞ்ச் ஆஃப் ஒர்க் என்று சொல்லுவோம் அல்லவா? ம். வேலையை மாற்றி போட்டுக் கொள்வதுதான் எழுதுவது, இல்லை என்றால் வாசிப்பது. வீட்டு வேலைகள் ஒரு பக்கம் இருக்கும். ஆமா. எழுதுறது, இல்லைன்னா வாசிக்கிறது, இல்லைன்னா பயணம் செய்யறது. இந்த 3 இந்த மூன்று வேலைகளையும் தான். மாற்றி மாற்றி போட்டுக்கொண்டு, அதுக்கப்புறம் நல்ல திரைப்படங்கள் இருந்தால் பார்ப்பது, அதுவும் என்னுடைய ஆ. விருப்பமான ஒரு விஷயம். ஓ, நல்ல திரைப்படம் இசை கேட்பது, பார்ப்பீங்களா? ஆ. இசை கேட்பது, ஓ. நல்ல ஆமா திரைப்படம் நான் வந்து திரைப்பட ரசனை வகுப்பெல்லாம் எடுத்திருக்கேன் மாணவியருக்கு. ஃபிலிம் அப்ரிசியேஷன்லாம் எடுத்திருக்கேன் வகுப்புகள். ஆனா நல்ல திரைப்படங்கள் தேர்ந்தெடுத்து நல்ல திரைப்படங்களா அப்படின்னு தேடி பார்த்து பழைய படங்களா இருந்தாலும் புதிய படங்களா இருந்தாலும் அவற்றை பார்க்கக்கூடிய ஒரு விருப்பம் எனக்கு உண்டு. ம். நல்ல இசை கேட்கக்கூடிய ஒரு விருப்பமும் உண்டு. ஓகே. ஆ, இன்று உங்களை சந்தித்து விரிவாக உரையாடியது மிக மகிழ்ச்சி சுசிலா. உங்கள் எழுத்துப் பணி மேலும் தொடர்ந்து சிறக்க சொல்வனம் சார்பாக எனது வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சரஸ்வதி. மிகச்சிறந்த வினாக்களை கொடுத்தீர்கள். அதனாலதான் என்னாலையும் சிறப்பாக சொல்ல முடிந்தது. சொல்வனத்துக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுடைய பதில்கள் மிக மிக அருமை. இளைய தலைமுறைக்கு அது ஒரு பாடமாக கூட அமையும். நன்றி, நன்றி. மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சொல்வனத்தின் புனைவு வனத்தில் மீண்டும் சந்திப்போம்.